துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாகிய சூரியன் லாபத்திலேயே வலிமையாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. விற்பனையில் வர்ற விஷயத்தில் பெரிய அளவில் முதலீடை விட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் ராசியிலே ஆட்சியாகக்கூடிய அமைப்பு பொற்கால அமைப்பாக உங்களுக்கு மாறும். இந்த வருஷத்திலேயே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான சில ஆயத்தங்கள், சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இதோ ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. ஆவணி பிறந்த ஆடி போய் ஆவணி வந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்குன்றது ஒரு மிகப்பெரிய எளிய மக்கள் கிராமப்புறங்களில் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அதுவும் ஆவணி மாதம் மங்களகரமான மாதம் வேறு. ஒரு நிச்சயார்த்தம் வைக்கிறதுக்கு, ஒரு திருமணம் வைக்கிறதுக்கு, இந்த வருடத்தின் ஏன்னா இந்த மங்களகரமான மாதம்னு எதை சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒளி தரக்கூடிய சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைகின்ற காரணத்தினால், பூமி ஒரு நல்ல விதமான ஒளி அமைப்பை பெறுகின்ற காரணத்தினால், இந்த ஆவணி மாதம் மங்களகரமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய இது வரைக்குமே தாமதமான திருமண அமைப்புகள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் தான் நடக்கும். ஏதாவது ஒரு நிச்சயார்த்தம் வைப்போம், திருமணமே வைப்போம், இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க. ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சியாக இருப்பார். இந்த மாதாந்திர கிரகங்களை நான் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த வருடாந்திர கோள்கள் அல்லாமல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகின்ற ஒன்று. சூரியன் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பு. சூரியனை யோகர்களாக கொண்டவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம். போன மாதம்தான் கஷ்டப்பட்டேங்க, ஆடி மாதம் எனக்கு நல்லாவே இல்லை, அதை விட ஆனி மாதம் சுத்தமாக என்னை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு, இந்த ஆவணியாவது நல்ல காலம் பிறக்காதா என்று இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க அப்படின்றத ஒரு தெம்பாக சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது 12 ராசிகளுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாகிய சூரியன் லாபத்திலேயே வலிமையாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. வெற்றி கிடைக்கும், அண்ணன் அக்கால்கள் சப்போர்ட் கிடைக்கும், எதிலும் வெற்றி, எதிலும் ஒரு மன திருப்தி. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவர்கள் எல்லாருக்குமே லாபங்கள், அதாவது விற்பனையில் வர்ற விஷயத்தில் பெரிய அளவில் முதலீடை விட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வருமானத்தை கையில் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. என்ன ஒன்று, மாதத்தின் முதல் பகுதி 15-20 நாட்களுக்கு சுக்கிரன் நீச்சம் என்கின்ற அமைப்பில் அமைகிறார். அதனால் ஒரு 20 நாள், 15 நாள், 15-20 நாளைக்கு மாதத்தின் முதல் பகுதியில் கஷ்டம்தான். முயற்சி கடுமையாக பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல முயற்சி, பின்னால் வெற்றி என்கின்ற மாதிரியாக மாதத்தின் இறுதியில் சுக்கிரன் ராசியிலே ஆட்சியாகக்கூடிய அமைப்பு பொற்கால அமைப்பாக உங்களுக்கு மாறும். முதல் பகுதியில் கடினமான பலன்கள், யாரும் என்னை புரிஞ்சிக்கல, அப்படி பண்ணிக்கல, இப்படி பண்ணிக்கலன்னு இருந்தாலும் கூட பிற்பகுதியில் அது அப்படியே நல்ல விதமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவில் இப்போது உங்களுக்கு உண்டுங்க. துலாம் ராசிக்காரங்க தோற்கவே மாட்டீங்க. 6ஆம் அதிபதியை 6ஆம் இடத்தை இப்போது குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்குறாங்க. அதனால் வருமானத்திற்கு வழி இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. தாராளமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் 2-3 வருஷத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இப்போ நான் சொல்கிறத விட பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருந்தால் நல்ல பணம் வரக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டு. தந்தையோடு கொண்டிருந்த ஒரு முரண்பாடுகள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்திலேயே ஆரம்பிக்கும். அரசு தேர்வு எழுதி தோற்று போனவர்களுக்கு அரசு தேர்வுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருஷத்திலேயே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான சில ஆயத்தங்கள், சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. இதைவிட மேலாக ஏற்கனவே அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். ஒரு நல்ல மந்திரியோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு எம்எல்ஏடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு அதிகாரம் உள்ளவருடைய அறிமுகங்கள் 11ஆம் இடத்துல சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உயரதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மகன் குரூப் 1 எழுதுகிறாரு, யூபிஎஸ்சி படிக்கிறாரு, இந்த மாதிரியான சில விஷயங்களில் அவர்களுக்கு ஏதேனும் நினைத்தவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் நன்மைகளாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க.
பெண்களுக்கு ஆண்களால் இருந்து வந்த ஒரு கடினமான தர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவனை பற்றியும் பிள்ளைங்களை பற்றியும், பிள்ளை எப்போ பார்த்தாலும் மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்குது, என்னத்தை சொல்கிறதுனே தெரியல, சொன்னால் கோவம் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனக்கவலைகள்லாம் விலகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவருக்கும் இந்த ஆவணி மாதம், இந்த மாதம் ஏதாவது முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதா? இந்த ஆவணி மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரே வீட்டிலேயே மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் பயிற்சி ஆக மாட்டார். ஆனால் சிறு கோள்கள் 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் பெயர்ந்தே ஆவார்கள். புதன் இந்த தடவை 3 இடங்களுக்கு வருவார். முதல்ல கொஞ்ச நாள் கடகத்தில் இருப்பார், அதற்கப்புறம் சிம்மத்தில் சூரியன் கூடவே இருப்பார். அதற்கப்புறம் ஆவணி மாதத்தின் இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா புதன் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பை அடைவார். புதன் எப்போவுமே உச்சம் அடைந்தாலே இந்த கல்வித்துறை, கணினித்துறை, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் போன்ற அமைப்புகள், அறிவால் பிழைக்கக்கூடிய சில புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களில் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஆவணி மாதம் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய மாதமாகவே சில துறையினருக்கு கண்டிப்பாக இருக்கும். போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லாதவங்களுக்கு சில சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறாருங்க. ஒரு 10-20 நாட்களுக்கு ஆவணி மாதத்தில் சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் ஆட்சி என்கின்ற அமைப்பில் வருகிறார். ஆக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடைகள் அமைந்து, பெண்கள் சார்ந்த விஷயம்னு கூட மட்டும் சொல்ல மாட்டேன், ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, உணவு தொழில் நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முதல் 15 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரி தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே ஆட்சி என்கின்ற அருமையான அமைப்புக்கு வந்துடுறாரு. அதனால் முதல் 15 நாட்களுக்கு நல்லா இல்லைனா கூட பிற்பகுதி 15 நாட்களுக்குள்ளே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருள் வரவு வரக்கூடிய தன்மைகள் அல்லது லாபங்கள் நல்ல நிறைவாக தொழிலாளர் பெருமக்கள், தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதைக்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ஏதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை உச்சகுருவும் சுக்கிரனும் பார்ப்பது என்பது சனியினால் கொஞ்சம் கடுமையான கெட்ட பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அதை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ராகு கேதுக்கள் நிலைத்த அமைப்பிலே இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் தான் அவங்க மாறுறாங்க. சனிக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பதால் சனினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஜென்மச்சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு கண்டகச்சனி நடக்குது, எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இந்த மாதிரியாக சனியினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட சனி தரக்கூடிய தொல்லைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமைகள் ஆவணி மாதத்தில் இருக்குதுங்க. அதனால் பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆவணி மாதத்தில் இருக்குது. சூரியன் கேதுவோடு சேர்ந்தாலும் கூட ராகுவோடு சேர்வதைப் போல ஒரு துன்பங்களை கொடுக்க மாட்டார் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளில்தான் அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் எல்லா துறையினருக்கும்.